கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகமே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. அங்கு இறந்தவர்களில் பலர் பட்டியலின எளிய மக்கள் என்பதுதான் கூடுதல் சோகம். யாரும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இதே கவுன்சிலரும் இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி கவுன்சிலர். தன்னை பட்டியலின காவலராக காட்டிக்கொண்டு அவர்களின் வாக்குகளை வாங்கி அரசியல் செய்யும் திருமாவளவனோ தனது கட்சி திமுகவின் பட்டியலின பிரிவு என்பதை போல் அதிகாரிகளின் மேல் பழி போட்டு ஆளுங்கட்சியான திமுகவிற்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார். அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது. பட்டியலின மக்களின் வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் 4 பேரையும் வைத்து சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்துவதை விடுத்து இவ்வாறு பேட்டி கொடுப்பதன் மூலம் அம்மக்களுக்கு பெரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன்.